சுமார் 32 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் உடைய குறைந்தளவு நிலப்பரப்பினை கொண்ட மன்னார் தீவில் வாழ்ந்து வரும் மக்கள் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கெதிராக தொடர்ந்தும் 56வது நாளாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே மன்னார் தீவினுள் 30 காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர வங்காளை நர்விலக்குளம் பகுதியிலும் 6 காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் மொத்தமாக 36 காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மன்னார் தீவினுள் சவுத் பார், தாழ்வுபாடு மற்றும் கொன்னையன் குடியிருப்பு தொடக்கம் நடுக்காடு வரையான பகுதிகளிலும் 20 மற்றும் 50 மெகாவாட் கொள்திறன்களை கொண்டு மொத்தம் 14 காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்த அரசாங்கம் நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே நேற்றைய தினம் பிரதேச மக்களின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாதுகாப்பு துறையினரது உச்சகட்ட பாதுகாப்போடு இந்த கோபுரங்களை அமைப்பதற்கு தேவையான உதிரிப்பாகங்கள் உட்பட டர்பைன்கள் கொண்டு செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே இந்த மன்னார் மக்கள் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. அவர்கள் மன்னார் தீவினுள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கு எதிராக தான் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிய வங்கியிடமிருந்து பெறப்பட்டு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையை கொண்டுதான் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மன்னார் காற்றாலை மின்சக்தி பூங்காவுக்கான முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. தம்ப பவனி எனும் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் மூலம் தேசிய மின்கட்டத்தில் 30 மெகாவாட் இணைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் மன்னார் காற்றாலை மின்சக்தி பூங்கா மூலம் 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய எதிர்பார்ப்பதோடு வருடாந்தம் 400 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் எதிர்பார்த்திருக்கிறது. நாட்டு மக்களை பொறுத்தவரையில், நாட்டின் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் இது உண்மையிலேயே சாதகமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது. இதற்கு நாட்டு மக்கள் என்ற வகையில் நாங்கள் நிச்சயமாக கை கொடுத்தாக வேண்டும், எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கியாக வேண்டும். ஆனால் இந்த திட்டங்களுக்கு மக்கள் குடியிருப்பு பகுதிகளை தவிர்த்து ஏனைய பிரதேசங்களை பயன்படுத்தலாம் என்பதுதான் மன்னார் பிரதேச மக்களின் கருத்தாக இருக்கிறது.